Hi guys, I hope everyone is doing well. In this video, we are going to see 17 set of vocabulary. Kindly watch the video until the end because I have given some examples for you. Let's start with the first word, bizarre. Bizarre. மிகவும் விசித்திரமான. Second one, bar. Bar. யாரும் கடந்து செல்ல முடியாதபடி சாலை பாதை போன்றவற்றை தடுப்பது இல்லைன்னா ஏதாவது ஒரு செயல் செய்வாங்க இல்லையா அதை தடுக்கிறதுக்கும் we can use this word. Third one, interlace. Interlace. வெவ்வேறு பகுதிகளை ஒன்றாக இணைத்து ஒரு முழுமையை உருவாக்குதல், குறிப்பாக ஒரு பகுதியை மற்றொன்றில் பொருத்துவதன் மூலம். Fourth one, deboard. Deboard. படகு, கப்பல், விமானம் போன்ற போக்குவரத்து வகையிலிருந்து வெளியேறுதல். Fifth one, shard. Shard. உடைந்த கண்ணாடி, கோப்பை, கொள்கலன் அல்லது அதனை ஒத்த பொருள்களின் துண்டு. Sixth one, reprimand. Reprimand. ஒருவர் தவறு செய்துள்ளதாக அவரிடம் அதிகாரப்பூர்வமாக கூறுதல், பணிமுறை கண்டனம் தெரிவித்தல். Seventh one, formidable. Formidable. வலுவான மற்றும் சக்தி வாய்ந்த, எனவே நீங்கள் எதிர்த்தால் சமாளிப்பது கடினமாக இருப்பது. It's an adjective. Eighth one, rife. Rife. விரும்பத்தகாத ஒன்று மிகவும் நிறைந்திருப்பது அல்லது பொதுவாக நடப்பது. Ninth one, chomp. Chomp. உணவை சத்தமாக மெழுதல், கடித்து மெழுதல். Tenth one, cradle. Cradle. தொட்டில். குழந்தை பேபிக்கு நம்ம ரெண்டு சைடு அசைக்கிற மாதிரி வச்சிருப்போம் இல்லையா, ஸோ அந்த தொட்டில் அல்லது எதையாவது அல்லது யாரையாவது குறிப்பாக கைகளால் ஆதரிப்பதன் மூலம் மெதுவாக பிடிப்பது, கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்றது. Now we shall start with example sentences. First one, bizarre. Bizarre. மிகவும் விசித்திரமான. First example, her activities were bizarre during her marriage. She was not happy. Her activities were bizarre during her marriage. She was not happy. அவளுடைய கல்யாணத்தின் பொழுது அவளுடைய செய்கைகள் செயல்கள் வித்தியாசமா இருந்துச்சு, ரொம்பவே விசித்திரமா இருந்துச்சு, அவ ஹாப்பியா இல்லை. செகண்ட் ஒன், that novel had a bizarre ending. அந்த நாவலுக்கு ஒரு விசித்திரமான முடிவு இருந்தது. தேர்ட் ஒன், that was a bizarre place. That was a bizarre place. அது ஒரு விசித்திரமான இடமா இருந்துச்சு. A pin drop silence was there. A pin drop silence was there. ஒரு பின் கீழே விழுந்தா கூட அந்த சத்தம் கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த இடம் அமைதியாக இருந்துச்சு. Also, it was somewhat spooky too. அதுவும் இல்லாம அந்த இடம் பயமுறுத்தும் வகையிலும் இருந்துச்சு. Second one, bar. Bar. ஜென்ரலி பார்னா என்ன சொல்லுவோம், ட்ரிங்க்ஸ் ஹேவ் பண்ணுற இடத்த பார்னு சொல்லலாம். இட் ஹாஸ் அன் அனதர் மீனிங், தட் இஸ் தடுப்பது. யாரும் கடந்து செல்ல முடியாதபடி சாலை பாதை போன்றவற்றை தடுப்பது, ஏதாவது ஒரு ஆக்ஷன் செயல் செய்கிறாங்கன்னா அதை தடுப்பது, இது எல்லாத்தையும் நம்ம பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன் தட் கேஸ் இட் கேன் ஆக்ட் அஸ் அன் ஆக்ஷன் வேர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், மோஸ்ட் ஆஃப் த வேஸ் ஆர் பார்ட் ஃபார் ஹெவி வெஹிக்கிள்ஸ் இன் த மார்னிங் டைம். Most of the ways are barred for heavy vehicles in the morning time. பெரும்பாலான வழிகளில் காலை நேரத்தில் கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. Second one, funding has been barred for the last 2 months. Funding has been barred for the last 2 months. கடந்த 2 மாதங்களா ஃபண்டிங் பணம் அனுப்புறது தடை செய்யப்பட்டுள்ளது. Third one, religion and caste are no bar here. If you wish, you can help these children to study. Religion and caste are no bar here. அதாவது மதமோ ஜாதியோ இங்க தடை இல்லை. இந்த இடத்துல பாருங்கிறது தடைங்கிற நவுனா ஆக்ட் ஆகுது. இஃப் யூ விஷ் யூ கேன் ஹெல்ப் தீஸ் சில்ட்ரன் டு ஸ்டடி. நீங்க விரும்பினா இந்த குழந்தைங்க படிக்கிறதுக்கு நீங்க உதவ முடியும். Third one, interlace. Interlace. வெவ்வேறு பகுதிகளை ஒன்றாக இணைத்து ஒரு முழுமையை உருவாக்குதல், குறிப்பாக ஒரு பகுதியை மற்றொன்றில் பொருத்துவதன் மூலம். பின்னுதல் அப்படி சொல்லலாம். First one, I interlaced 3 sarees to get down from the balcony. To get down from the balcony. நான் பால்கனியிலிருந்து கீழே இறங்குவதற்கு
3 sarees வந்து நான் கனெக்ட் பண்ணேன், இன்டர்லேஸ் பண்ணேன். Second one, during my school days, my mom would interlace my bride. During my school days, my mom would interlace my bride. Here, brideங்கிறது நம்மளுடைய ஜடை. ஸோ என் அம்மா வந்து என்னோட ஜடையை பின்னி விடுவாங்க அப்படின்னு அர்த்தம். என்னோட ஸ்கூல் டேஸில் என்னோட அம்மா வந்து என் ஜடையை வந்து பின்னி விடுவாங்க. Fourth one, deboard. Deboard. படகு, கப்பல், விமானம் போன்ற போக்குவரத்து வகையிலிருந்து வெளியேறுதல். First example, while deboarding from the plane, I was almost to fall. Luckily, a gentleman behind me grabbed my hands. While deboarding from the plane, நான் பிளேன்ல இருந்து கீழே இறங்கும் பொழுது I was almost to fall. நான் கிட்டத்தட்ட கீழே விழ போயிட்டேன், விழற மாதிரி இருந்தேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ தட் இஸ் luckily a gentleman behind me. அதிர்ஷ்டவசமா எனக்கு பின்னாடி இருந்த ஒரு நல்ல மனிதர் grabbed my hands. என்னோட கைகளை வந்து இறுக்கமா பிடிச்சுக்கிட்டாரு. Second one, deboard all the passengers quickly. We are running out of time. Deboard all the passengers quickly. We are running out of time. சீக்கிரம் பேசஞ்சர்ஸ்லாம் கீழே இறக்குங்க, நமக்கு நேரம் இல்லை. ஆக்சுவலி ஜென்ரலி நாம் இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்னா டிபோர்டு, ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கும்போது டிபோர்ட் சொல்லணும். ஐஎன்ஜி டோனில் இருக்கும் பொழுது டீபோர்டிங், டீபோர்டிங். ஃபிஃப்த் ஒன், ஷார்ட். ஷார்ட் உடைந்த கண்ணாடி, கோப்பை, கொள்கலன் அல்லது அதனை ஒத்த பொருள்களின் துண்டு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், அரவுண்ட் our company we have cemented shards of glass into the top of the wall to stop people from climbing over. Around our company we have cemented shards of glass into the top of the wall to stop people from climbing over. எங்களோட கம்பெனியை சுற்றி அந்த வால்ல, சுவற்றில் வந்து நாங்கள் கண்ணாடி துண்டுகளை வந்து சிமெண்ட் கலவை போட்டு பதிச்சிருக்கோம். எதுக்காகனா பீப்புள் வந்து அந்த வாலை தாண்டி உள்ள வராமல் இருக்கிறதுக்காக. செகண்ட் ஒன், she unknowingly stepped on the shards of glass. It's bleeding now. I want to check whether any shards have gone into the flesh. She unknowingly stepped on the shards of glass. அவ தெரியாம கண்ணாடி துண்டுகள் மீது நடந்துட்டா. It's bleeding now. இப்போ வந்து ரத்தம் வந்து கொண்டிருக்கிறது. I want to check whether any shards have gone into the flesh. ஏதாவது கண்ணாடி துண்டு ஏதாவது அந்த ஃப்ளஷ்ல உள்ள போயிருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணணும். Sixth one, reprimand. Reprimand. Here I silent, reprimand அப்படிதான் சொல்லணும். ஒருவர் தவறு செய்துள்ளதாக அவரிடம் அதிகாரப்பூர்வமாக கூறுதல், பணிமுறை கண்டனம் தெரிவித்தல். First example, our manager was severely reprimanded for failing to report document thefts. Our manager was severely reprimanded for failing to report document thefts. டாக்குமெண்ட் திருட்டு குறித்து சொல்லாமல் இருந்ததுக்காக, ரிப்போர்ட் பண்ணாமல் இருந்ததுக்காக எங்களுடைய மேனேஜர் வந்து சிவியராக வந்து கண்டிக்கப்பட்டார். செகண்ட் எக்ஸாம்பிள், I reprimanded my colleague for leaking the advancements in the current project to the other company. I reprimanded my colleague for leaking the advancements in the current project to the other company. நான் வந்து என்னோட கொலீக், என்னுடன் வேலை செய்யும் நபரை வந்து கண்டித்தேன். எதுக்காகனா கரண்ட் ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய அட்வான்ஸ்மெண்ட்ஸை அதர் கம்பெனிக்கு லீக் பண்ணதுக்காக. செவன்த் ஒன், ஃபார்மிடபிள். ஃபார்மிடபிள் வலுவான மற்றும் சக்தி வாய்ந்த, எனவே நீங்கள் எதிர்த்தால் சமாளிப்பது கடினமாக இருப்பது. இட்ஸ் an adjective. First example, the installation of those machineries was formidable, but it has been undertaken successfully. The installation of those machineries was formidable. அதாவது அந்த மெஷினரிஸ், அந்த மெஷின்கள் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்பவே கடினமாக ஒரு டாஸ்காக இருந்துச்சு. பட் இட் ஹாஸ் பீன் அண்டர்டேக்கன் சக்ஸஸ்ஃபுல்லி. ஆனால் அது வந்து வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. செகண்ட் ஒன், she is a formidable lady to deal with contracts. She is a formidable lady to deal with contracts. கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் டீல் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஒரு வலுவான சக்தி வாய்ந்த ஒரு லேடி. அவங்கள அந்த இதில் வந்து சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். எய்த் ஒன், ரைஃப். ரைஃப் விரும்பத்தகாத ஒன்று, மிகவும் நிறைந்திருப்பது அல்லது பொதுவாக நடப்பது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், killing girl babies was rife at those times.
killing girl babies was rife at those times. அப்பொழுதெல்லாம் பெண் குழந்தைகளை கொல்றதுங்கிறது வந்து எல்லா இடத்திலும் பொதுவாக நடப்பதாக இருந்தது. Second one, black magic was rife at my grandma's period. Black magic was rife at my grandma's period. Black magic அப்படிங்கிறது வந்து என்னன்னா பில்லி சூன்யம் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, that is what it was rife at my grandma's periodனா அது என்னோட பாட்டி காலத்துல எங்கும் நிறைந்திருந்தது. Everyone believed it foolishly. எல்லாருமே முட்டாள்தனமாக அதை நம்பினார்கள். Ninth one, chomp. Chomp, உணவை சத்தமாக மெல்லுதல், எதையாவது ஒன்றை பற்களால் கடித்து மெல்லுதல். First example, Lisa, you are chomping and everyone is looking at you. Lisa, you are chomping and everyone is looking at you. நீ வந்து சத்தம் போட்டு மென்னுட்டு இருக்க, எல்லாரும் உன்னை பார்த்துட்டு இருக்காங்க. Second one, my dad scolded me for chomping food in front of the guest. My dad scolded me for chomping food in front of the guest. என்னோட அப்பா வந்து கெஸ்ட் முன்னாடி நான் வந்து சத்தம் போட்டு மென்னு சாப்பிட்டுட்டு இருந்ததுனால திட்டினாரு. 10th one, cradle. Cradle, it has two different meanings. One is தொட்டில், another one is எதையாவது அல்லது யாரையாவது குறிப்பாக கைகளால் ஆதரிப்பதன் மூலம் மெதுவாக பிடிப்பது. பேபிஸ்லாம் வந்து கொஞ்சம் ஜென்டலாக ஹேண்டில் பண்ணுவோம் இல்லையா கையில், ஸோ அதை கூட நம்ம கிராடல் அப்படி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன், we need to buy a new cradle for my brother's baby. We need to buy a new cradle for my brother's baby. நாம என்னுடைய பிரதருடைய பேபிக்கு ஒரு புது தொட்டில் வாங்கணுங்கிற தேவை இருக்கு. செகண்ட் ஒன், you cradle her gently. You cradle her gently. நீங்க அவளை ஜென்டலா கைகள்ல ஹேண்டில் பண்றீங்க. So only she wishes to be with you. So only she wishes to be with you. அதனால தான் உங்க கூட இருக்க விரும்புறா. If my brother takes her, என் பிரதர் அவளை எடுத்தா, she will cry. அவ அழுவா. That's it guys. With this we shall wind up this video. I hope you will like it. If you like this video, kindly give a thumbs up and subscribe to my channel for more videos. And my kind request that learn something new daily, because it will surely help you to improve your communication skill. Thank you all.